வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். நம்ம கத்திரிக்காய் வச்சு தான் இன்றைக்கி காரக்குழம்பு வைக்க போகிறோம். எப்போவுமே நிறைய போட்டிருக்கேன் வீடியோ, கத்திரிக்காய் காரக்குழம்பு, பொரிச்ச குழம்புன்னு சொல்லிவிட்டு. இது ஒரு கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக வைக்கக்கூடியது. ஒரு பாதி தக்காளி, பாதி வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளித்து எடுத்தாச்சு எண்ணெயை விட்டு. அது கூடவே நம்ம வந்து இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை, இந்த மாதிரி முழு கத்திரிக்காவை, குட்டி குட்டி கத்திரிக்காய் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அது அதனால் சீக்கிரமாக வந்துடும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி குட்டி கத்திரிக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா போட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினா தான் இது கூடவே வந்து மிளகாத்தூள் சேர்த்துருங்க. நல்லா மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த எண்ணெயோடு அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயத்தை சேர்த்து தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா காயை கொதிக்க விடணும். இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும் பார்த்துக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா இந்த பச்சை வாசனை போகணும். அதனால் அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து வரும்போது எங்கிட்ட இருக்குது கொஞ்சம் மல்லித்தலையை கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் வத்தல். இந்த வத்தலை வந்து சும்மா உப்பு போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருந்த வத்தல் அதையும் சேர்த்துறேன். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.